மண்டே மார்னிங் அன்னைக்கு டே வந்து 4:30க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு வந்துட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு வந்து பெருசாக எந்த ஒர்க்குமே இல்லை. ஹஸ்பண்டோட பர்த்டே, அதனால சிம்பிளாக வந்து ஸ்வீட்டுக்கு வேண்டி கேசரி தான் பண்ணியிருந்தேன். பால் கொழுக்கட்டை பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வந்து நேற்று கிராசரி ஐட்டம் வாங்க போகும்போது இடியாப்பமாவும் கிடைக்கல. அதனால வந்து பால் கொழுக்கட்டை பண்ண முடியல. சரி சிம்பிளாக ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லி கேசரி தான் பண்ணியிருந்தேன். ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காளான் பிரியாணி, தயிர் பச்சடி, இதுதான் அன்னைக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே இருந்துச்சு. அவர் லஞ்ச் கொண்டு போகல, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு கேசரி மட்டும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சண்டே பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ணனால சரி இன்றைக்கி காளான் பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப ஸ்பெஷலெல்லாம் எதுவும் இல்லை. கேசரி பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பக்குவத்தில் வரணும்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணியிருந்தேன். கரெக்டாக நல்லா கரெக்டான பதத்தில் தான் வந்துருந்துச்சு. மார்னிங்கே கோயிலுக்கு போகலான்னு தான் நினச்சிருந்தோம். ஆனால் கோயிலுக்கு போக முடியல, அவருக்கு லேட் ஆனங்காட்டி ஈவினிங் போல் கோயிலுக்கு போய்க்கலான்னு சொல்லி ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அவர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு ஸ்பெஷலாக காளான் பிரியாணி, கேசரி, தயிர் பச்சடி இதுதான்.